போன கிளாஸில் வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்னுடைய இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை பயன்படுத்தி ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளில் 2 சம் போட்டோம் இல்லையா. இப்போ எக்ஸசைஸில் ஒரு 3-4 சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து கிளியராக கிடைக்கும். புரியுதா? கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாங்கிற இடத்துல பீட்டா வந்தால் எல்லாமே பீட்டான்னு மாறிடும். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்? காமான்னு வந்தால் எல்லாமே என்னவா மாறிடும்? காமா அப்படின்னு மாறிடும். இந்த மேட்ரிக்ஸுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் தனியாக கண்டுபிடி, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வர்றதுக்கு என்ன வரணும் ஆன்சரில் அப்படின்னா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா என்ன வரணும்? காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா லைக் தட் இஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண என்ன ஃபார்முலா கொடுத்தோம்? எந்த ஒரு மேட்ரிக்ஸ் ஏக்கும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னோமா. டிட்டர்மினன்ட் ஏ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ முதல்ல டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடி, தட் இஸ் டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடி. என்ன வருது? காஸ் ஆல்ஃபா 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஃபஸ்ட்டு ரோவை பொறுத்து எவாலுவேட் பண்ணலாமா? கொஞ்சம் டைரெக்டாக தான் போட போகிறோம் நம்ம, ஏன்னா ஆல்ரெடி 2-3 வீடியோவில் பார்த்துட்டோம் எப்படி எவாலுவேட் பண்ணணும்னு. cos alpha இன்ட்டு this one minus this one cos alpha minus 0. செகண்ட் எலிமெண்ட் 0, அது நமக்கு தேவையில்லை. மூணாவது எலிமெண்ட்டு சைன் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அப்போ என்ன கிடைக்கும்? 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடைச்சிருமா? இப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா என்ன வந்துடும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதனுடைய வேல்யூ 1 நமக்கு தெரியும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ இன்வர்ஸ் கிடைக்குமா? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டுடலாமா? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ரைட். இப்போ எஃப் ஆஃப் ஆல்ஃபாவனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணுமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ரைட். இப்போ நமக்கு 9 எலிமெண்ட் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோ, இங்கே மைனஸ் போட்டுக்கோ, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோ, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ப்ளஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அந்த காலம் அந்த ரோ போயிடுமா? அப்போ என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. கொஞ்சம் டைரெக்டாக போடுறேண்ணா, சரியா? அப்புறம் 0க்கு என்ன வரும்? இது மைனஸ் இது போயிடுமா? 0 மைனஸ் 0. அப்புறம் தேர்ட் எலிமெண்ட் அந்த ரோ அந்த காலம் போயிடுமா? 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அப்புறம் இந்த எலிமெண்ட்டுக்கு வா, அதான் மைனஸ். இந்த காலம் போயிடும், அந்த ரோ போயிடும். 0 மைனஸ் 0. கரெக்டா? 0 மைனஸ் 0. அப்புறம் இந்த எலிமெண்ட்டுக்கு வா, இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இந்த 0க்கு வா, இந்த காலம் போயிடும், அந்த ரோ போயிடும். இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 0 மைனஸ் 0 கிடைக்குமா? 0 மைனஸ் 0. இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு வா, அந்த காலம் போய்டும், அந்த ரோ போய்டும். 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா கிடைக்குமா? 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ இந்த 0க்கு வா, இந்த காலம் போய்டும், இந்த ரோ போய்டும்.
0 மைனஸ் 0 கிடைக்குமா? 0 மைனஸ் 0. இந்த காஸ் ஆல்ஃபாக்கு வா, அந்த காலம் போயிடும், அந்த ரோ போயிடும். காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. இது ஒரு மேட்ரிக்ஸாக போட்டுக்கலாமா? ரைட். அதை என்ன பண்ண சொல்லியிருக்கோம், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் 0 0, மைனஸ் சைன் போடணுன்ற அவசியம் கிடையாது. 0 பிளஸ் சைன் ஆல்ஃபா என்னது? சைன் ஆல்ஃபா. 0 மைனஸ் 0 என்னது? 0. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா என்னது? 1. 0 மைனஸ் 0 என்னது? 0. 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா என்னது? மைனஸ் சைன் ஆல்ஃபா. 0 மைனஸ் 0 என்னது? 0. காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 என்னது? காஸ் ஆல்ஃபா. அதை என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரைட். இப்போ ஃபைனலாக அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன வருது பாரு? டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா? ரோவை காலமாக மாற்று, காலமாக ரோவாக மாற்று. காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா. அப்புறம் 0 1 0. அப்புறம் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ரைட். இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதன்படி எஃப் ஆஃப் ஆல்ஃபாவனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க? 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிற? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபான்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணி ஃபார்முலாவில் போடலாமா? எப்படி போடுறேன் பாரு, இந்த இடத்துல போடலாமா? ரைட். கவனிங்க. தேர்ஃபோர் இங்கே போடுறேன், கவனி, சரியா? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா சொல்லலாமா? ரைட். இப்போ 1 பை 1 அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்னது? காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஓகேவா? ரைட். 1 பை 1 எந்த வேல்யூவும் கிடையாது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கு என்ன மாடலில் வேணும் ஆன்சர்? எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிற மாடலில் வேணுமா? அப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன வரணும்? மைனஸ் ஆல்ஃபா வரணுமா? காசை பொறுத்தளவுக்கு ஈவன் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் ப்ளஸ் இருந்தால் மாறும். ஸோ காஸ் ஆல்ஃபா கேன் பி ரிட்டன் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். புரியுதா? 0 மைனஸ் சைன் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம்? சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். 0 1 0. இந்த சைன் ஆல்ஃபாவை மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதலாம். 0 காஸ் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணு. ஆல்ஃபானா எல்லா இடத்துலையும் ஆல்ஃபா வருது, பட் இங்கே என்ன வருது? எல்லா இடத்துலையும் மைனஸ் ஆல்ஃபா வருதா? இதே மாடலில் இருக்கா? அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. அதுதான் நாம் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ அடுத்த சம் போகலாமா? சம் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்? ஃபோர்த்து சம். ஏ வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு O2 அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் வித் ஆர்டர் 2ன்னு அர்த்தம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். யூஸிங் திஸ் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக கவனி. இதை பார்த்தவொடனே குஷியாகிடுவேன், நம்ம இது 10th போட்டிருக்கோமே அப்படின்ட்டு. ஏ இன்வெர்ஸ் 2x2க்கு ஈஸி தானே அப்படின்னு நினைப்பேன். கிடையாது. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாரு உனக்கு. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 5
3 minus 1 minus 2, 5 3 minus 1 minus 2. ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? 25 minus 3, 15 minus 6, minus 5 plus 2, minus 3 plus 4. ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன். இப்போ அதன்படி என்ன கிடைக்கும்? 25ல் 3 போச்சுன்னா 22, 15ல் 6 போச்சுன்னா 9, மைனஸ் 5 ப்ளஸ் 2 என்னது? -3, -3 ப்ளஸ் 4 என்னது? 1. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 22 9 -3 1 மைனஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 5 3 -1 -2 போடலாமா? -7 இன்ட்டு I2ங்கிறது 2 × 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இப்போ 22 9 -3 1 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ண 15 9 -3 -6 மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ண 7 0 0 7. இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டா? -15 -7 + 22 0, 9 - 9 0. ஓகேவா? -3 -3 + 3 0. ஓகேவா? 1 -6 + 6, அப்போ 6 + 1 7 -7 0. ஸோ எல்லா எலிமெண்ட்டுமே என்னவா மாறிடுச்சு? 0 0 0 0. அப்போ இது 0 மேட்ரிக்ஸில் என்ன ஆர்டரில் இருக்கு? செகண்ட் ஆர்டரில் இருக்கு. தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டர் 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? நமக்கு இதோட முடியல சம்ம. என்ன கேட்குறாங்க? இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? போடலாமா? இப்போ கவனி, ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 இருக்கா? இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் ப்ரீ மல்டிப்ளை பண்ண. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்கொயரை எப்படி எழுதுகிறேன்? ஏ இன்ட்டு ஏன்னு எழுதுகிறேன். இது வந்து அசோசியேட்டிவ் ஆக்சியம் படி நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். -3 வந்து நம்பர் தான், ஏ இன்வர்ஸ் ஏ மைனஸ் 7 ஏ இன்வர்ஸ் I2. 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துருச்சா? ரைட். இப்போ ஏ இன்வர்ஸோட ஏயை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? I மைனஸ் 3i மைனஸ் ஏ இன்வர்ஸோட I2வை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். ஈக்குவல் டு 0வா? நமக்கு என்ன வேணும்? ஏ இன்வர்ஸ் தானே வேணும். 7 ஏ இன்வர்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? IA மைனஸ் 3i ஈக்குவல் டு 7 ஏ இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 1/7 வந்து காமன், ஐயோட ஏயை மல்டிப்ளை பண்ணால் ஏ மைனஸ் 3i ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 5 3 -1 -2 1/7 வந்து காமன். 3iக்கு பதிலாக என்ன போடலாம்? 3 0 0 3. இப்போ 1/7 இன்ட்டு 5ல் 3 போச்சுன்னா 2, 3ல் 0 போச்சுன்னா 3, -1ல் 0 போச்சுன்னா -1, -2 -3 -5. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ். 1/7 இன்ட்டு 2 3 -1 -5. இதை எப்படி சார் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னேன். அதன்படி -2 + 5 வரணும். நல்லா கவனிச்சுக்கோ. -2 + 5 இது ரெண்டுக்கும் சைன் மாற்ற சொன்னேன். -3 + 1 கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன வருது? ஒரு சைன் மட்டும் வித்தியாசம் வருது. அவனுக்கு டவுட்டு, சைன் வித்தியாசம் வருது. என்ன? ஒன்றும் கிடையாது. டிட்டர்மினன்ட் வேல்யூ பாரு, -10 + 3 -7. பட் நம்ம என்ன போட்டிருக்கோம் இங்கே? +7. அந்த மைனஸ் உள்ளே போயிடுது. ஸோ நம்ம போட்டது கரெக்டு. வெறும் ஏ இன்வெர்ஸ் கேட்டால் இப்போ நான் சொன்ன மாதிரி டைரெக்டாக போடணும்.
இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஏ இன்வெர்ஸ் கேட்டாங்கன்னா இதை மாதிரி தான் நீ ப்ரொசீட் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே லைவாக நிப்பாட்டுற இந்த கொஸ்டினை ஆன்சரை பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க்கில் நோட் பண்ணிக்கோ. எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். இம்பார்ட்டன்ட் சம்மு 5 மார்க்கில் நமக்கு வரலாம். ஃபஸ்ட்டு ஏபி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கான முதல் ஸ்டெப்பு ஏபி. ஏபியை பொறுத்தளவுக்கு ஏ எழுதிக்கோ, பி எழுதிக்கோ. ரோ பை காலம் மல்டிப்ளை பண்ண -3 + 10 -9 + 4 -7 + 25 -21 + 10. அப்போ என்ன வருது? 7 -5 18 -11. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிக்கணுமா? 7 -5 18 -11. இது எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ -77 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 × 18 எவ்வளவு? 5 10s are 50 40 90. அப்போ பேலன்ஸ் எவ்வளோமா? 13. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. உடனே என்ன போடுவேன்? ஏபி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். அதில் எக்ஸாம்பிள் நீ போட்டுக்கணும். அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கலாமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன சொல்லியிருக்கோம்? ஏபியினுடைய மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? -11 7. அதர் டயகோனலில் சைன் மட்டும் மாற்றணும். 5 -18. இப்போ டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிச்சாச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1 by 13. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்னது? -11 5 -18 7. டேக் இட் 1. ஓகேவா? இங்கே வா. பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பி கண்டுபிடி. -1 -3 5 2 -2 + 15. வேல்யூ என்னது? 13. நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. பி இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எல்லாமே போடலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்ன வரும்? லீடிங் டயகோனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதர் டயகோனலில் சைன் மாற்றணும். ஓகேவா? அப்புறம் பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. அப்போ என்ன வரும்? 1 by 13 2 3 -5 -1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஏ 3 2 7 5 15 -14 1. வழக்கம் போல் நாட் ஈக்குவல் டு 0. ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். எல்லாமே போட்டலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ லீடிங் டயகோனலை இன்டர்சேஞ்ச் பண்ணு. அதர் டயகோனலில் சைன் மாற்று. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 1 by 1 5 -2 -7 3. 1 by 1 வேல்யூ கிடையாது. 5 -2 -7 3. அதுதான் என்னது? ஏ இன்வெர்ஸ். இப்போ நமக்கு பி இன்வெர்ஸ் தெரியும், ஏ இன்வெர்ஸ் தெரியும். ஓகேவா? அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸில் வரக்கூடிய நம்பரை பொறுத்தளவுக்கு ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். 1 by 13 × 1 என்ன தான் வரும்? 1 by
13 தான் வரும். பி இன்வெர்ஸை முதல்ல எழுது. 2 3 -5 -1. ஏ இன்வெர்ஸை பின்னாடி எழுது. 5 -2 -7 3. ஓகேவா? 1/13 அப்படியே வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 10 -21 -4 + 9 -25 + 7 10 -3. அப்போ 1/13. 10ல் 21 போச்சுன்னா -11. கரெக்டாக வருதான்னு கம்பேர் பண்ணிட்டே வா. ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம். ஆன்சர் வந்து மேட்ச் ஆகணும். -11. 9 - 4 எவ்வளவு? 5. -25 7 எவ்வளவு? -18. 10ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 7. டேக் இட் as 2. 1 2 கம்பேர் பண்ணு. ஒரே மாதிரி இருக்கா? ஏபி ஹோல் இன்வெர்ஸும் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸும். தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 AB whole inverse equals B inverse A inverse. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 minutes டைம் தரேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு ரைட் அப் வேணும் அப்படின்னா நோட்டில் காப்பி பண்ணிக்கோ. Exercise 1.1 11th sum. A equal to 1 tan x minus tan x 1. Prove that A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். A transpose நமக்கு தெரியும். ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும். A inverse நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் ட்ரிகனாமெட்ரிக் சப்ஸ்டியூஷன் கொஞ்சம் அப்ளை ஆகுது. ஸோ நீ அதை முதல்ல ரீகலெக்ட் பண்ண. என்ன ரீகால் பண்ணணும் அப்படின்னா, காஸ் 2xக்கு வி ஹாவ் ஒன் ஃபார்முலா, சைன் 2xக்கு வி ஹாவ் ஒன் ஃபார்முலா. அந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த சம்மில் வருதா பார்க்கணும். வந்தது அப்படின்னா தான் அதுக்கு பதிலாக நம்ம காஸ் 2x சைன் 2x போட முடியும். முதல்ல என்ன வருது, அந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுதான்னு கண்டுபிடிப்போமா? ரைட், முதல்ல என்ன கண்டுபிடி? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? ரோவை காலமாக மாற்று, காலமாக ரோவை மாற்று. 1 மைனஸ் tan x, tan x 1. ஓகேவா? அப்புறம் ஏ இன்வெர்ஸ் வேணுமா? வழக்கம் போல் ஏ இன்வெர்ஸுக்கு என்ன கண்டுபிடி? டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடி. டிட்டர்மினன்ட் 1 tan x மைனஸ் tan x 1. 1 மைனஸாக மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸு. இதை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு போடலாம். பட் வேண்டாம், ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் இப்படி இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். அதனால் அப்படியே வச்சுக்கோ. இப்போ அடுத்தது tan ஸ்கொயர் எக்ஸ் வந்து 0வாக இருந்தால் கூட 1 வர்றதுனால என்ன ஆகிடும்? பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். தட் இஸ் 0 வராது. அதே மாதிரி tan x வந்து நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 0 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஸ்கொயர் பண்ணும் பொழுது வாட் எவர் மேபி த வேல்யூ இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அதனால் இது என்னவாக தான் இருக்கும்? எப்பயுமே நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். உடனே என்ன சொல்லுவேன்? ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட், அதெல்லாம் சொல்லிடலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணுமா? 2x2 பொறுத்தளவுக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 1. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, சைன் மட்டும் மாற்றணும். அப்போ tan x எப்படி மாறும்? மைனஸ் tan x. மைனஸ் tan x எப்படி மாறும்? ப்ளஸ் tan x. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. 1 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் tan x 1. ஓகேவா? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வருது? 1 மைனஸ் tan x 1. ஏ இன்வெர்ஸ் என்ன வருது? 1 பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 1
minus tan x plus tan x 1 ஓகேவா ஸ்டூடெண்ட் இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் அதை வெளியில் முன்னாடி கொண்டு வந்துடலாமா ஈக்குவல் டு 1 by 1 plus tan square x into ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் யூஸ்வலாக பண்ணக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தான் 1 into 1 1 மைனஸ் tan x into tan x என்ன வரும் 1 minus tan square x மைனஸ் tan x மைனஸ் tan x அப்போ என்ன வரும் மைனஸ் 2 tan x tan x into 1 tan x plus tan x அப்போ என்ன வரும் 2 tan x 1 into 1 1 minus tan square x இப்போ இந்த 1 by 1 plus tan square x உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா அப்படி மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்ன கிடைக்குது 1 minus tan square x by 1 plus tan square x minus 2 tan x by 1 plus tan square x 2 tan x by 1 plus tan square x 1 minus tan square x by 1 plus tan square x இப்போ தான் நம்ம இந்த ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவுக்கு வரோம் cos 2x க்கான ஃபார்முலா என்னது 1 minus tan square x by 1 plus tan square x இருக்கா இந்த இடத்துல அப்போ அங்கே cos 2x போடலாமா இங்கே இருக்கா cos 2x போடலாமா sin 2x க்கான ஃபார்முலா 2 tan x by 1 plus tan square x இருக்கா பாரு இங்கே மைனஸ் வர்றதுனால மைனஸ் sin 2x போடலாமா நமக்கு ஆன்சர் தானே இங்கே ப்ளஸ் sin 2x போடலாமா அப்போ இந்த டேர்மை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் cos 2x மைனஸ் sin 2x இங்கே என்ன போடலாம் sin 2x இங்கே என்ன போடலாம் cos 2x அப்போ நம்ம LHS எடுத்துட்டோம் இப்போ என்ன கொண்டு வந்துட்டோம் RHS கொண்டு வந்துட்டோம் ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் அரைவ் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணி நோட்ஸ் காப்பி பண்ணுறதுனா பண்ணிங்க ரைட் ஸ்டூடெண்ட் 12th சம் இந்த சம்மோட நம்ம இன்வர்ஸுக்கான சம்மு ஒர்க் அவுட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் அதாவது மேட்ரிக்ஸ்னுடைய அப்ளிகேஷன் வந்து ஜாமெட்ரியில் எப்படி யூஸ் ஆகுது கிரிப்டோகிராஃபியில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இந்த சம்மை லிசன் பண்ணுங்கள் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கூட ஒரு 2x2 மேட்ரிக்ஸு வரக்கூடிய ஆன்சர் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை 2-3 மெத்தடில் நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நான் என்னுடைய மெத்தடில் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாரு இதுக்கு வந்து பி அப்படின்னு நேம் கொடுத்துக்கோ இதுக்கு சின்னு நேம் கொடுத்துக்கோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் சி பி இன்வர்ஸ் கிடைக்குதா அப்போ அசோசியேட்டிவ் ஆக்சியம் படி ஏ பி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ் சொல்லலாமா பி இன்வர்ஸோட வேல்யூ என்னது ஐ அப்போ ஏஐ ஈக்குவல் டு ஏ அப்போ ஏ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சிபி இன்வர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்டெப்பு எக்ஸாமில் போடணுமா சார் வேண்டாம் நீ ரஃப் காலமில் போட்டுட்டு கூட டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வரலாம் லெட் பி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு டைரெக்டாக கூட இந்த ஸ்டெப்புக்கு நீ வரலாம் சரியா கவனி இப்போ நம்மளோட எய்ம் என்னது முதல்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா டிட்டர்மினன்ட் பி என்னது 5 3 minus 1 minus 2 minus 10 plus 3 minus 7 adjoint of B என்னது ரோவை ஃபஸ்ட் அதாவது லீடிங் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அதர் டயகனலில் சைன் மாற்றணும் அப்போ -2 5 -3 1 ஓகேவா
அடுத்தது பி இன்வெர்ஸ் வேணுமா 1 by determinant b into adjoint of b 1 by minus 7 minus 2 minus 3 1 5 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா 2 3 minus 1 minus 5 இப்போ ஐ திங்க் நமக்கு எல்லாமே கையில் இருக்குது சி நம்ம கையில் இருக்குது பி இன்வெர்ஸ் நம்ம கையில் இருக்குது அப்போ ஏக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா ஏ ஈக்குவல் டு சி பி இன்வெர்ஸ் சி என்னது 14 7 7 7 இன்ட்டு பி இன்வெர்ஸ் என்னது 1 by 7 2 3 minus 1 minus 5 இப்போ வழக்கம் போல் 1 by 7ங்கிறது ஒரு நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்பர் தான் அதை நம்ம வெளியில் காமனாக எடுத்துடலாமா 1 by 7 எடுத்துரு ரோ பை காலம் போடு 2 into 14 எவ்வளவு 28 minus 7 3 into 14 எவ்வளவு 42 minus 35 14 minus 7 21 minus 35 அப்புறம் 1 by 7 into 28ல 7 போச்சுன்னா என்ன வரும் 21 42ல 35 போச்சுன்னா எவ்வளவு 7 14ல 7 போச்சுன்னா 7 21ல 35 போச்சுன்னா minus 14 இப்போ 7ஆல் டிவைட் பண்ணலாமா 3 1 1 minus 2 இதுதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் இது எப்படி சார் நான் கரெக்டாக போட்டிருக்கேனா எப்படி சார் செக் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உனக்கு வரலாம் நீ என்ன பண்ணிப்பார் ரஃப் காலமில் இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண இந்த மேட்ரிக்ஸ் வருதான்னு பாரு வந்தது அப்படின்னா நீ பண்ணது கரெக்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 into 5 15 1 into minus 1 minus 1 15ல் 1 போச்சுன்னா 14 ஸோ நாம் பண்ணது கரெக்டு ஓகேவா இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணுறோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடுத்த செஷனில் மேட்ரிசஸ்னுடைய அப்ளிகேஷனை பயன்படுத்துறது அதாவது ஜாமெட்ரியில் எப்படி அப்ளை ஆகிறது கிரிப்டோகிராஃபின்னு சொல்லி சங்கேத மொழி அப்படிம்பாங்க தமிழில் அதை மாதிரி கோடிங் டீகோடிங் அதில் வந்து எப்படி அப்ளை ஆகிறது நம்ம என்ன மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்